அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவரை சந்திக்க தமிழக அரசு திட்டம் தீட்டியிருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. 10 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. சுமார் 50 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 45 கட்சிகள் என சொல்லப்பட்டது. அதன் பிறகு கூடுதலாக 7 கட்சிகள் எங்களுக்கும் அனுமதி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதிலிருந்து சில கட்சிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மொத்தமாக சுமார் 50 கட்சிகள், இது தவிர திராவிடர் கழகம் வீரமணி அவர்கள், அதே போல கலிப்பூங்குன்றன் ஆகியோரெல்லாம் இந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே பங்கேற்கிறார்கள். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது விரைவில் நாடாளுமன்றத்தினுடைய அந்த தொகுதிகள் மறுவரையறை தொடங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அப்படி அந்த மறுவரையறை செய்யும் போது இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதலான தொகுதிகளும் நாடாளுமன்ற தொகுதிகளும், குறைவான மக்கள் தொகை இருப்பவர்களுக்கு குறைவான நாடாளுமன்ற தொகுதிகளும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் தொகையை சரியாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாநிலங்கள் அருகில் இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் மக்கள் தொகையை முறையாக கடைபிடித்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு கருத்து கேட்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 10 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. முதலில் வரைவு தீர்மானம் அறிமுகம் செய்யப்பட்டு அதில் முதலமைச்சர் பேசுவார். எனவே அந்த வரைவு தீர்மானத்தின் சில கருத்துக்களை சுட்டி காண்பித்து குடியரசுத் தலைவரை சந்திக்கலாம் என்பதுதான் அந்த வரைவு தீர்மானம் என நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே அதன் மீது ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். இறுதியில் பெரும்பான்மை கருத்துக்கள் ஏற்கப்பட்டு அந்த கருத்தின் அடிப்படையிலே நடவடிக்கை இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். எனவே நாம் அறிந்த வரையில் இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே குடியரசுத் தலைவரை சந்தித்து வலியுறுத்துவதுதான் நோக்கமாக இருக்க போகிறது என்று தெரிய வந்துள்ளது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அனைத்தும் கூடி நாங்கள் ஒரு முடிவு செய்திருக்கிறோம். நீங்கள் பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு எத்தனை சதவீதம் கூடுதலாக தொகுதிகள் கொடுக்கிறீர்களோ அதே சதவீதம் தமிழ்நாட்டிற்கும் வேண்டும் என்பதுதான் தமிழக அரசினுடைய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக, தீர்வாக இருக்க போகின்றது. எனவே தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் விரைவில் குடியரசுத் தலைவரை அணுகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு ஏற்கனவே நீட் தொடர்பாக 2022 ஒரு கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டியிருந்தது. அப்போதும் கூட அனைத்து கட்சிகளுடைய அந்த கோரிக்கைகள் கேட்கப்பட்டு பிறகு ஆளுநரை மீண்டும் அந்த மசோதாவை திருப்பி அனுப்புவது, இல்லை என்றால் குடியரசுத் தலைவரை நேரிலே சந்திப்பது என்றெல்லாம் பேசப்பட்டது. எனவே அதனுடைய ஒரு நீட்சியாக கூட இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த தீர்மானத்தின் நகலோடு அனைத்து கட்சி எம்பிக்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க வாய்ப்பு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.